வணக்கம். நாம தினமும் பாக்குற, பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்திய பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம். அதுதான் இன்ஜினியரிங். இது வெறும் படிப்பு இல்ல, நம்ம உலகத்தையே ஒவ்வொரு நொடியும் செதுக்குற ஒரு கலை. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க காலையில எந்திரிக்கிற நிமிஷத்துல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் உங்க உலகத்தை உண்மையில உருவாக்குறது யாருன்னு? இந்த கேள்விக்கான பதில்ல ஒரு பெரிய ஆச்சரியமே காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க காலையில கண்ண திறக்க வைக்கிற அந்த அலாரம் சக்கோ, மழை வெயில்ல இருந்து உங்களை காப்பாத்துற உங்க வீட்டு கூரை, நீங்க சௌகரியமா பயணம் செய்யற அந்த ஸ்மூத்தான சாலை, இது எல்லாமே தானா நடக்கல. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு பொதுவான சிற்பி இருக்காங்க. அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். உங்க நாள் தொடங்கும் போதே, அதாவது காலையில கண் முழிச்சதுமே இன்ஜினியரிங் எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். எவ்ளோ பெரிய புயல் மழை அடிச்சாலும் நம்ம வீடு மட்டும் எப்படி இவ்ளோ பாதுகாப்பா ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள வராம இருக்கு? அதுக்கு காரணம் சிவில் இன்ஜினியர்ஸ் தான். ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட மண்ணை சோதிச்சு, காத்து மழையோட வேகத்தை கணக்கிட்டு, மழைநீர் தேங்காம இருக்க வடிகால் அமைப்பை டிசைன் பண்றது வரைக்கும் அவங்க தான் நம்ம நகரங்களோட சைலண்ட் கார்டியன்ஸ். யோசிச்சு பாருங்க அவங்க வேலையில இருக்கிற பொறுப்பு. ஒரு சின்ன கணக்கு கரெக்டா இருந்தா ஒரு நகரமே பாதுகாப்பா நிக்குது. அதே கணக்கு தப்பானா ஒரு பெரிய பேரழிவே நடக்கலாம். சோ வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல அவங்களோட துல்லியம் தான் நிக்குது. சரி, நிக்கிற விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ நகரக்கூடிய விஷயங்களை பாப்போமா? வாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன ட்ரிப் போலாம். நீங்க பைக் சாவிய திருகினதும் என்ஜின் ஸ்டார்ட் ஆகுறதிலிருந்து காருக்குள்ள ஏசி ஜில்லுன்னு காத்து கொடுக்கற வரைக்கும், ஏன் ஒரு பெரிய ஃபேக்டரியில மெஷின்கள் தங்க தடையின்றி ஓடுறது வரைக்கும் எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியர்களோட மூளை தான். அவங்க இல்லாம இயக்கம்னே ஒண்ணு கிடையாது. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம வீட்டு ஸ்விட்ச் பாக்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வாழ்க்கையே இயக்குற அந்த சக்தி, அதாவது கரண்ட், அது நிஜமா எங்கிருந்து வருது? அத கட்டுப்போட்டுல வச்சிருக்கிறது யாரு? நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு நாட்டுக்கு கரண்ட் சப்ளை அவ்வளோ முக்கியம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் இந்த மின்சார ஓட்டத்தை நரம்பு மாதிரி நிர்வகிக்கிறாங்க. அவங்க செய்யற ஒரு சின்ன கணக்கு தவறு ஒரு பெரிய நகரத்தையே இருட்டுல முழுகடிக்க போதும். ஓகே, உங்க நாள் தொடங்கிடுச்சு. இப்போ உங்களை இந்த உலகத்தோட கனெக்ட் பண்ற இன்ஜினியரிங் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லார் கையிலயும் இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் பார்க்க எவ்வளோ சிம்பிளா சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒன்னு இல்லனா இது வெறும் ஒரு அழகான பிளாஸ்டிக் டப்பா தான். நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு ஆப், ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொரு வீடியோ, இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மூளை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தான். நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் பேசும்போது உங்க குரல் எப்படி ஒரு செகண்ட்ல பல கிலோமீட்டர் தாண்டி அவங்களுக்கு கேக்குது? அதுக்கு காரணம் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் தான். அவங்க தான் உங்க குரலை டிஜிட்டல் சிக்னலா மாத்தி டவர்ஸ் வழியா அனுப்பி மறுமுனையில திரும்பவும் குரலா மாத்துறாங்க. நம்மள நிறைய பேரு இது ஏதோ மேஜிக் மாதிரி பாப்போம். ஆனா இது மேஜிக் இல்ல, இது பியோர் பிரில்லியன்ட் இன்ஜினியரிங். ஆக இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் உங்க பர்சனல் லைஃபை மட்டும் ஈஸியாக்கல, அது நம்ம ஒட்டுமொத்த நாகரிகத்தையுமே இயக்குற ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி. உதாரணத்துக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியர்கள் நம்ம உயிரை காப்பாத்த பேஸ்மேக்கர் மாதிரி கருவிகளை உருவாக்குறாங்க. கெமிக்கல் இன்ஜினியர்கள் மூலப்பொருட்களை நம்ம அத்தியாவசிய பொருட்களா மாத்துறாங்க. சுற்றுச்சூழல் இன்ஜினியர்கள் நம்ம பூமியை பாதுகாக்கறாங்க. இன்னும் பெரிய அளவுல பார்த்தா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்கள் நம்மள 30,000 அடி உயரத்துல பாதுகாப்பா பறக்க வைக்கிறாங்க. பெட்ரோலியம் இன்ஜினியர்கள் பூமிக்கு அடியிலிருந்து ஆற்றலை எடுக்கறாங்க. மரைன் இன்ஜினியர்கள் உலக வர்த்தகத்தையே பிரம்மாண்டமான கப்பல்கள்ல சுமந்துட்டு போறாங்க. சரி, இதையெல்லாம் பார்த்த பிறகு இன்ஜினியரிங்னா உண்மையில என்ன? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, காலையில அலாரம் சத்தத்துல ஆரம்பிச்சு ராத்திரி போனை சார்ஜ் போடுற வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் இன்ஜினியரிங்கால தான் பின்னப்பட்டிருக்கு. அதனால குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங்கிறது வெறும் ஒரு டிகிரி வாங்குறதோ இல்ல பரீட்சைக்காக மனப்பாடம் பண்றதோ கிடையாது. அதுக்கும் மேல அது ஒரு மைண்ட் செட். பொறியியலோட உண்மையான அர்த்தம் இதுதான். மனித சமூகத்தோட பிரச்சனைகளை கண்டறிஞ்சு அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறது. அடுத்த முறை நீங்க ஒரு பாலத்தை கடக்கும்போது அல்லது உங்க ஸ்மார்ட் போனை பயன்படுத்தும் போது அது வெறும் பொருள் இல்ல, அது ஒரு பிரச்சனைக்கு கிடைச்ச தீர்வுன்னு நினைச்சு பாருங்க. அந்த தீர்வை கொடுத்த அந்த என்ஜினியர்களையும் நினைச்சு பாருங்க.